பொய் சொல்ல மாட்டிருக்கிறோம், யாரையும் ஏமாற்ற மாட்டிருக்கோம், கரெக்டாக ஏகத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறோம், குர்ஆன் சுன்னா தான் என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஓரளவு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் கரெக்டாக இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு அடிக்கு மேலே அடி, சோதனைக்கு மேலே சோதனை, இழப்புகளுக்கு மேலே இழப்புகள் தந்துக்கிட்டே இருக்கிறானே, என்னத்தை வணங்கி என்னத்தை சரியாக இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் சில சமயங்களில் நமக்கு வரது உண்டு. ஷைத்தான் தான் இந்த எண்ணத்தை போடுறான். நம்ம கரெக்டாக இருக்கும் பொழுது சோதனைகள் வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ் நம்மளைய நேசிக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், இதுதான் சரி. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அப்படி தான் கற்றுத்தராங்க. எப்படி கற்றுத்தராங்க? அல்லாஹ் நம்மளைய நேசிக்கிறான் அப்படின்றதுக்குண்டான ஒரு பெரிய அடையாளம் என்னன்னா, மலை உச்சியிலிருந்து கீழே கரையை நோக்கி வெள்ளம் எவ்வளோ வேகமாக வரும், மலை உச்சியிலிருந்து கரைக்கு தண்ணீர் எவ்வளோ வேகமாக வரும், இந்த மாதிரி தான் அல்லாஹ் எந்த ஒரு மனிதனை நேசிக்கிறானோ அந்த மனிதரை நோக்கி சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குமா. அப்போ ஒரு சோதனை, கஷ்டம், இழப்பு இது வருது அப்படின்னா அல்லாஹ் நம்மளைய நேசிக்கிறான். அல்லாஹ் சோதனைக்கு பின்னாடி தாங்க தன்னோட சேர்த்துக்கிடுவான். மனிதர்களே அப்படி தானே. நம்ம ஒரு வியாபாரம் செய்ய போகிறோம், யாரையாச்சும் ஒருத்தவரை ஒர்க் பார்ட்னராக நம்ம சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா தெருவில் போகிற எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோமா? அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய சொல் எப்படி, செயல் எப்படி, பழகிறதுக்கு சரியான ஒரு ஆளா, நம்ம இருந்தாலும் இல்லாட்டாலும் நாணயமாக நடந்துக்குவாரா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எல்லாத்தையும் யோசிக்கிறோம்ல. சாதாரண மனிதர்களாகிய நாமே நம்மோடு ஒரு பார்ட்னரை, ஒரு நண்பரை நம்ம தேர்ந்தெடுக்கணும், பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா எவ்வளவு சோதனை பண்ணுறோம். ரப்புல் ஆலமீன் சாதாரணமானவனா இல்லை. ரப்புல் ஆலமீன் மனிதர்களில் இருந்து சில பேரை தன்னுடைய உற்ற தோழனாக, நண்பனாக எடுத்துக்கொள்கிறான். அதுக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய விஷயமே பரீட்சையே என்ன? சோதனை தான். சோதனையை கொடுப்பான். அந்த சோதனையை கொடுக்கும் பொழுது பொறுமை காக்க வேண்டும். அந்த சோதனைகள், இழப்புகள் வரும் பொழுது அல்லாஹ் என்னையை கைவிட மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை வைக்கணும். வரலாறுகளை எடுத்து பாருங்களேன். இப்ராஹிம் நபியுடைய வரலாறை நம்ம 100 தடவை 1000 தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரே ஒரு பாடம் என்னன்னா, சோதனையை சகிச்சுக்கிட்டா அல்லாஹுடைய நெருக்கம் உண்டு. இதுதான் இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த சோதனைலாம் சாதாரணமானதா? சுப்ஹானல்லாஹ். ஆனால் நம்பிக்கை இருக்குது பாருங்க. உலகம் அழியும் வரையிலும் எல்லா மனிதர்களுக்கும் உறுதியான ஒரு நம்பிக்கையை ஒரு பாடமாக சொல்லித்தரும். தீ குண்டத்தில் தூக்கி வீசப்படுறாங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் என் ரப்பு என்னைய கைவிட மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை வச்சிருந்தாங்களா இல்லையா? அந்த நம்பிக்கைக்கு கொடுத்த பரிசு என்ன?